அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் எதிர்கட்சி அதாங்க இந்த ரிப்பப்ளிகன்ஸை பார்த்து மிரட்டுறாரா, சாபம் முடுறாரா, இல்லை என்னன்றது தெரியல. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. என்ன சொல்லிக்கிறாருன்னா, அமெரிக்காவோட தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்டர் தாங்க மெக்சிகோ அமெரிக்காவோட பார்டர்ல பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. நேத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகோக்குள்ள அந்த கார்டல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ட்ரக் கார்டல்ஸ், இந்த போதைப் பொருள் எல்லாம் மாத்தி மாத்தி கடத்தக்கூடிய கும்பல், அவங்க கிட்ட துப்பாக்கி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுவே தனித்தனியா ராணுவம் மாதிரி வச்சுக்கிறாங்க. அந்த நாட்டு ராணுவத்தை எடுத்து போராடுற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய கார்டல்ஸ்க்கு தைரியம் இருக்கு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ரெண்டு மிகப்பெரிய கார்டல்ஸ்க்கு நடுவில் துப்பாக்கி சூடுகள் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. நீ பெருசா நான் பெருசான்னு சொல்லிட்டு அந்த சைடு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த மெக்சிகோ வழியா அதிகமான நபர்கள் அப்படியே இந்த வெனிசுவேலா, கீழே லத்தீன் அமெரிக்கா இருந்து பல நாடுகள்ல இருந்து அப்படியே நடந்தே அமெரிக்காவுக்கு வந்து போய் உள்ள விழுந்துடலாம் அப்படிங்கிறதோட ஏகப்பட்ட இமிகிரன்ஸ் வந்து உள்ள வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இதனால அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம், 5 வாரமா பேசிட்டு இருக்கிறோம், நெகோசியேட் பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப உக்ரைன் இருக்குல்ல, உக்ரைனுக்கு எய்டு கொடுக்கறது மட்டும் நீங்க தான் நிறுத்துனீங்களாக்கும் பிரச்சனை வேற மாதிரி போயிடும். இல்ல மிகப்பெரிய மோசமான விஷயங்களுக்கெல்லாம் நீங்க காசு கொடுக்க வேண்டியது இருக்கும், செலவு பண்ண வேண்டியது இருக்கும், அப்படிங்கிறது போல சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது போல மிரட்டல் விடுத்துட்டு இருக்கிறாரு. எல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்டர் திறந்து விட்டுருக்கிறேன், ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, உக்ரைனுக்கு ஃபண்டிங் கொடுத்தீங்கன்னா அங்கதான் செய்வேன், அப்படி இல்லையா ஃபுல்லா ஓபன் பண்ணி ஆள் கம்மின் அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படிங்கிறதோட ஒரு மிரட்டுறாரா என்னன்னு தெரியல. ஒருத்தர் தான் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான். ஒரு நாட்டோட எக்கனாமி இந்த அகதிகள் அதிக அளவில் உள்ள வந்துட்டாங்கன்னா பாதிப்படைய வாய்ப்பு இருக்கு. அது அமெரிக்காவுக்கும் விதிவிலக்கு இல்லை. இதை எப்படி ரிப்பப்ளிகன்ஸ் இதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை நீக்கா கையாளுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா உலகத்துக்கே மனித நேயம்னா என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குற நாடு அமெரிக்கா. அப்படி இருக்கும்போது மனிதர்கள் அமெரிக்காக்குள்ள வந்துட்டாங்க, அந்த மனிதர்களை எப்படி சீரஞ்சிறப்புமா பார்த்து கவனிக்கிறாங்களா, இல்லை அடிச்சு விரட்டுறாங்களா, இல்லை என்ன செய்ய போறாங்க, அவங்களுக்குலாம் சிட்டிசன்ஷிப் தர போறாங்களா, என்னங்க எல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும். நாளை என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அகதிகள்லாம் உள்ள வராங்க இல்லையா, அவங்கள ஓப்பனா அமெரிக்காக்குள்ள பல இடங்கள்ல போயிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது, தப்பிச்சு போயிடுறாங்க அப்படின்னு. இதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, பட் இது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது போல நடந்துருச்சுன்னா அகதிகளை கட்டுப்படுத்தல, அவங்கள ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணல அப்படின்னா யார் யார் நாட்டுக்குள்ள வந்தாங்க என்ன ஏதுங்கிறது தெரியாது. இதனால அவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா பல இடங்கள்ல தீவிரவாத செயல்கள், தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை, இந்த தைவான்ல வந்து ப்ரோ வெஸ்டர்ன் கேண்டிடேட் இருக்கிறாங்களே, அதாங்க ஆல்ரெடி ஆண்டுட்டு இருந்த கட்சி, அவங்களே திரும்பவும் ஜெயிச்சுக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கான ஓட்டு வித்தியாசங்கள்லாம் ஜெயிக்கல, கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிறாங்க. 30% ஓட்டோ 40% ஓட்டோ தான் வாங்கியிருக்கிறார் இந்த தடவை அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் வாட் எவர், இந்த தடவை திரும்பவும் ப்ரோ வெஸ்டர்ன் கேண்டிடேட்டே ஜெயிச்சிட்டாரு. அப்ப சீனா கண்டிப்பா தைவானை முழுங்க தயாரா இருக்கா அப்படிங்கிறதோட கேள்விகள் வருது. இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்கள் கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, தைவானோட விடுதலைக்கெல்லாம் போராடி வாங்கி கொடுப்போம்னு அமெரிக்கா சொல்லிங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம், போராடுங்க போராடுங்க அப்படின்றதோட சொல்றாரா, இல்ல கொஞ்சம் பார்த்துருங்கப்பா, உங்களோட ஃப்ரீடமுக்குலாம் எதுவும் கிடையாது, உங்களை தாக்குனாங்கன்னா நாங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதோட திரும்ப ரீகன்சிடர் பண்றாரா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க அட்டாக் பண்றாங்களா இல்ல அவங்க அட்டாக் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு, பார்ப்போம். ஏன்னா இப்ப வந்திருக்கிறாரு, கண்டிப்பா இவர் சைனாக்கு எதிர்த்துதான் வேலை செய்வாரு. அப்படி இருக்கும்போது இந்த சீனாவை சொரிஞ்சு விடுறதுக்காகவே இந்த அமெரிக்கால இருக்கக்கூடிய சில டெலிகேஷன்ஸ் இந்த தைவானுக்கு போய் மீட் பண்ணுவாங்களாமா மே மாசத்துல அப்படிங்கிறதோட சொல்லியிருப்போம், ஒரு பதிவுல பார்த்துருப்போம், செய்தி வந்ததா. அதை திரும்பவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த மே மாசத்துல அமெரிக்கால இருந்து ஒரு டெலிகேஷன் போவாங்க. ஆல்ரெடி இந்த நான்சி பெலோசி அவர்களா இந்த தைவானுக்கு போனதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சீனாவோட ஒரு சரியான உறவு இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தைவான்ல ஆட்சி மாற்றம் வருமானு பார்த்தா இல்ல, அதே ஆட்சி தான் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அமெரிக்கால இருந்து இன்னொரு டெலிகேஷன் மே மாசத்துக்கு போறாங்க அப்படின்னா அது சீனாவை திரும்பவும் கோபம் அடைய வைக்கும். இதனால சீனா வாண்டட் ஏதாவது செய்வாங்களா, இல்ல சீனாவை வேணுக்குன்னே வந்து ஏதாவது அடிவா அப்படிங்கிறது போல ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான சில நடவடிக்கை தைவானை வச்சு எடுக்க வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால பொறுத்து இருந்து பார்ப்போம். இதெல்லாம் இந்த அமெரிக்கா இங்க இருக்கிற சார்பான ஒரு விஷயங்கள். அப்புறம் நேத்திக்கு பதிவுல பார்த்திருந்தோம் இல்லையா, ரஷ்யா மிகப்பெரிய தாக்குதல் உக்ரைனுக்குள்ள பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்க சொல்லியிருப்பாங்க, பெருமளவுல எதுவும் சேதத்தெல்லாம் ஏற்படுத்தல, அங்கேயும் இங்கேயும் போய் விழுந்துருச்சு, ரஷ்யாவோட மிசைல்லாம் பெருமளவுல வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புல சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆனா உக்ரைனோட மீடியாக்களே சில இடங்களை வெடிச்சுதான் கேட்டதான் சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பா இந்த டின்ப்ரோ ஓப்லாஸ்ட் இது போல பகுதிகளில் இந்த டின்ப்ரோ வெஸ்ட்ல 20 பில்டிங் சேதாரமாயிடுச்சுன்னு உக்ரைனோட நியூஸ் பேப்பர் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருந்து பெருமளவுல ரஷ்யாவோட மிசைல்லாம் வேலை செய்யல. காரணம் என்னன்னா எங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்
அது கூடவே எங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்து சப்ரஸ் பண்ணிடுதுங்க ரஷ்யாவோட எல்லா மிசைலும் அப்படிங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எப்ப நடந்தது அப்படிங்கிறது தெரியல. ஆனா உக்ரைனோட நியூஸ் மீடியா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நடந்த தாக்குதல்ல 20 பில்டிங் இடிஞ்சிருச்சுங்க அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. அது கூடவே பால்டா ஒப்லாஸ்ட்ல எல்லாம் சில இடங்கள்ல மிசைல் போய் விழுந்திருக்குது. அப்படி விழுகும்போது சில மிசைல்கள் வந்து பாத்தீங்கன்னா வெடிக்காம போய் விழுந்திருக்குது அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஒருவேளை இந்த மிசைல்லாம் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, டீகாய் மிசைல் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து டீகாய்ஸா இருக்கலாம். அப்படி இல்லையா, இந்த மிசைல்லாம் உண்மையாலுமே உக்ரைன் சொல்ற மாதிரி எலக்ட்ரானிக் வேர்ஃபேரை யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா உக்ரைனுக்கு தான் 40 நாடுகளுக்கு மேல ஒன்னா குரூப்பா சேர்ந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் வந்து எல்லாம் அதிநவீனமான ஆயுதங்கள் கொடுத்துக்கிறாங்க இல்லையா, அதனால செஞ்சிருப்பாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அடுத்து இந்த பிரெடியான்ஸ்க் இருக்கு இல்லையா, அங்கேயே வெடிச்சுன்னு கேட்டுதான் உக்ரைனோட நியூஸ் மீடியா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உக்ரைன்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அவங்க தான் சப்ரஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அது ஏதாவது காலி இடங்கள்ல போய் விழுந்து வெடிச்சிருக்குமா இருக்கும். அதனால எந்த சேதமும் இல்லையா இருக்கும் இல்லையா. ஏன்னா உக்ரைனோட அதிபர் சொல்றதானு உண்மையா இருக்கும். ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்க, நம்ம அதை ஒத்துக்கலைன்னா வந்து தூக்கிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் அதனால ஒத்துக்கும். ஓகேவா, இதெல்லாம் உக்ரைன்ல நடந்த சேதங்கள். இப்ப அப்படியே ரஷ்யா பக்கத்துல போயிட்டீங்கன்னா, ரஷ்யால இந்த ஆன்லைனுக்குன்னு சொல்லிட்டு வேர் ஹவுஸ்லாம் வச்சிருப்பாங்களா ஆன்லைன் ஷாப்பிங்காக, அதுல ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ் இருந்திருக்கு ரஷ்யால. அது மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா மிகப்பெரிய நெருப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுவும் நேத்திக்கு நடந்த விஷயம் தான். இது அதிக அளவுல தீயணைப்பு வீரர்கள்லாம் அணைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது ப்ரிலிமினரி டேட்டா தான். இப்போ வரைக்கும் உள்ள இருக்கக்கூடிய உயிர் சேதங்கள்லாம் என்ன ஏதுங்கிறது அப்படிலாம் தெரிய வரல. ஆனா இது ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ரஷ்யால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு காரணம் உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய இந்த ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய சில நபர்களா இருக்கலாம், உக்ரைனோட கை இருக்கலாம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. உக்ரைன் தரப்பு வந்து இப்ப வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லல. பட் எதுனாலும் பொறுத்து தான் பார்க்கணும் ரஷ்யா தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டான ஆண்டனி பிளிங்கன் அவர்கள் சீனாவோட அடுத்த ஃபாரின் மினிஸ்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் கொஞ்சம் வரல, இவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரா இருக்கலாம் அப்படிங்கிறது போல அப்படியே அரசியல் வசூலா பரவிட்டு இருக்குது. என்ன எதுங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா அவர் கூட வந்து பேசிக்கிறாங்க, இது போல இந்த போர்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற போல விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீனா இருக்கிறாங்கல்ல, சீனாவும் எஜிப்தும் ஒன்னா சேர்ந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. ஏன்னா எஜிப்த் வந்து இப்போ பிரிக்ஸ்ல இருக்கிறாங்க. அதனால சீனாவும் எஜிப்தும் ஒன்னா சேர்ந்து இந்த செங்கடல்ல என்ன நடந்துட்டு இருக்குது, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களாமா. அப்புறம் இந்த செங்கடல் கிட்ட வந்தாச்சு. இதனால இஸ்ரேல் காசா பிரச்சனையை பார்த்துருவோம். இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனையில இஸ்ரேல் இப்ப 100 நாள் ஆச்சு இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு. இஸ்ரேல் மேல இப்பவும் ஹமாஸ் தரப்புல இருந்து இந்த காசால இருந்து ராக்கெட்ஸை விட்டுக்கிறாங்க. ஆனா அந்த ராக்கெட்ஸ்லாம் அங்கேயும் போய் விழுந்துருச்சு, அதனால எந்த சேதமும் ஏற்படல அப்படின்னு இஸ்ரேல் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த விஷயம் என்னன்னா 100 நாள் ஆச்சு, காசாவோட பல பகுதிகளும் இஸ்ரேல் வந்து பிடிச்சு வச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அங்க இந்த ராக்கெட்ஸ் ஏவுறாங்கன்னா இன்னுமே ஹமாஸ் கிட்ட அதிகமான ஆயுதங்கள் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இது மட்டும் இல்லாம இப்போ லெபனான் இருக்கிறாங்க இல்லையா, லெபனான்ல இருந்து திரும்பவும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலோட வடக்கு பகுதியில லெபனானோட தெற்கு பகுதியிலிருந்து இந்த ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படிங்கிற வீடியோ பதிவு வந்து அவங்க வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. வீடியோ பதிவு சைடில் லோட இருக்கும். அதாவது என்னதான் அமெரிக்கா மிரட்டல் விட்டாலும் நாங்க தாக்குதல் பண்ணதை பண்ணியே தான் தீர்வோம் அப்படிங்கிறது போல ஹிஸ்புல்லா தரப்புலையும் தயாரா தான் இருக்கிறாங்க. எப்ப ஹிஸ்புல்லா உள்ள வருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த காசா வந்து பார்ட் பிரிச்சு வச்சுக்கிறாங்க. இந்த ரஃபாக்குள்ள எப்போ பெருமளவுல இஸ்ரேல் வந்து உள்ள ஊடுருவுறாங்களோ அந்த டைம்ல ஹிஸ்புல்லால இருந்து வந்து இஸ்ரேலை தாக்குவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி இந்த ரஃபால வந்து தாக்குதல் பண்ணிட்டுதான் இருக்கிறாங்க இஸ்ரேல். ஆனா இப்போ டெம்பரரியா வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. சில மணி நேரங்கள் அப்படிங்கிறாங்க எய்டு கொடுக்கறதுக்கு வேண்டி. ஏன்னா இந்த ரஃபால அதிகமான மக்கள் இருக்காங்க, பொதுமக்கள் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது எய்டு கொடுக்கும் போதெல்லாம் தாக்குதல் பண்ணிருந்தாங்கன்னா பொதுமக்கள் அதிக அளவுல உயிர் சேதங்கள் ஏற்படும். ஆல்ரெடி இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் எதிர்ப்பா போற மாதிரி இருக்குது. இந்த சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிறவங்கள கோர்ட்ல கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஜெர்மனி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. இல்லைங்க இதெல்லாம் செல்லாது நீங்க வாதாடுறதுலாம் வேஸ்ட்டுங்க அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புல இருக்குது. இதனால வந்து சில நாடுகள் பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா ஜெர்மனி வரலாறுல ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணிக்கிற, அதை பார்த்துமா என்னன்னு தெரிஞ்சல நீ, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படிங்கிறது போல நபீபியா தரப்புல இருந்து சில நாடுகள் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கூடவே ஈரானோட இப்ராஹிம் ராசி அவர்கள் இருக்காருல்ல, அவர் தரப்பு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது உன்னிப்பா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத. இந்த அமெரிக்கா இது போல பல நாடுகள் இருக்காங்களே, அவங்களோட பவர் அவங்களோட பலம் இதெல்லாம் வச்சு ஏதாவது செய்ய போறாங்களா அப்படிங்கிறத உலகமே பார்த்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த தீர்ப்பு எப்பேற்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது
முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா முதல்ல அவங்க கடவுளுக்கு விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது இந்த உலகத்தோட மனசாட்சி குளோபல் கன்சென்சஸ் சொல்லிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மனசாட்சிக்கு உட்பட்டு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் மூணாவதா இன்னொன்னு சொல்லிக்கிறாரு, அதான் மிக முக்கியமா இருக்கு. என்னன்னா எதிர்கால சங்கதியினர் இருக்காங்கல்ல, அவங்களோட வரலாறுக்கு இந்த கேஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால இந்த ஐசிஜே என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ இந்த ஐசிஜே இருக்கிறாங்கல்ல, தீர்ப்பு இஸ்ரேலுக்கு எதிராக கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருதா. இப்போ ஐசிஜேல இந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு என்னென்ன பேச்சு பேசினாங்க. இந்த பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த விளாடிமிர் புட்டின் அவர்கள் பிரிக்ஸ் மீட்டிங் நடக்கும்போது உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக என்னென்னலாம் சொன்னாங்க, என்ன மாதிரியான அழுத்தம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இவங்க கொண்டு போய் கேஸை போட்டுக்கிறாங்க. அப்படி போடும்போது தீர்ப்பு சரி வர கடக்கலின்னு வச்சுக்கோங்களேன், நாங்களாம் எதுக்குங்க இருக்கணும் அப்படின்னு இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல இருந்து பல நாடுகளும் வெளியேறிடுவாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அப்படி வெளியேறிட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயமே வேஸ்டா போயிடும். அப்படி வேஸ்டா போயிடுச்சுன்னா எந்த நாடுமே இல்லை, அது இன்டர்நேஷனல் கோர்ட்ல அது உள்ளூர் கோர்ட் மாதிரி ஆயிரும். அப்படி இருக்கும்போது விளாடிமிர் புட்டின் அவர்கள் மேல கேஸ் போட்டுக்கிறாங்க, ஒரு கிரிமினல் குற்றவாளி அப்படின்ற போல சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவர் ஜாலியா எங்க வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம் இல்லையா, ஏன்னா அந்த கோர்ட்டை யாரும் மதிக்க மாட்டாங்க இல்லையா அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டுவது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். அப்புறம் இந்த 100 நாள் ஆயிடுச்சு இந்த பிரச்சனை இஸ்ரேலும் காசாவும். இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட மக்கள் பெருமளவுல இஸ்ரேலோட அரசாங்கத்தை பிடிக்காம ஆன்டி நெத்தன்யாகு அப்படிங்கிறது போலலாம் சில பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதனால மக்கள் ரேலி போறாங்க. 24 மணி நேரம் தொடர்ந்து ரேலி இருக்கும். இதுக்கு முன்னாடியே இந்த 2 நாளைக்கு முன்னாடியே ரேலி எல்லாம் இருந்தது. ஆனா அதெல்லாம் ஒரு சில மணி நேரங்கள் தான் இருந்தது. அந்த போராட்டங்கள் இருக்கு இல்லையா, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நெத்தன்யாகு அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இஸ்ரேல் மேல. இஸ்ரேல்ல அதான் கோர்ட்ல இருக்கக்கூடிய பவரை புடுங்கிறதுக்கான சட்டம் கொண்டு வந்தார் இல்லையா, அதுவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவுல பாத்தீங்கன்னா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவே காது கொடுத்து கேட்கல. இப்போ காசா மேல போர் தொடுத்தது போதும் அப்படிங்கிறது போல போராட்டத்துல இருக்கு, கோஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது போர் சூழல் நம்மளால உறுதிப்படுத்த முடியாது, சொல்றாங்க கேட்டுன்னு சொல்றோம், அவ்வளவுதான். செய்திகள் இருக்கு, அந்த செய்திகள் சைட்ல கிளிப்பு போடுறேன், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த போரை வளர்க்கறதுல விருப்பம் இல்லை. ஏன்னா அங்க உள்ள ஹோஸ்டேஜஸ் இருக்காங்க, அவங்கள மீட் எடுக்கிறதுக்கான வேலையை பாருங்க அப்படிங்கிறது போல. இந்த வார் கேபினெட்ஸ் இருப்பாங்கல்ல, இந்த இஸ்ரேலோட வார் கேபினெட், அதுல இருக்கக்கூடிய சில நபர்களும் போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இடத்துல என்ன நடக்க போகுது. இதனால இஸ்ரேலுக்கு பல இடங்கள்ல இருந்து அழுத்தம் கிடைக்குது. இதனால இஸ்ரேலுக்கு ஏதாவது மனமாற்றம் வருமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால இஸ்ரேல் தரப்புல இருந்து இந்த 100வது நாள் ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருந்தது. ஐசிஜி என்ன சொன்னாலும் சரி நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், எங்களோட இலக்கை நாங்க அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிறது எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. எதுவுமே அவரை தடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. ஆனா இஸ்ரேலோட மக்கள் நினைச்சாங்கன்னா தடுக்க முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மக்கள் உண்மையாலுமே இந்த காசா போற தடுக்க நினைக்கிறாங்களா என்னங்கிறது பொறுத்து பார்ப்போம். இந்த இஸ்ரேல்ல மட்டும் இல்ல, இந்த உலகத்தோட பல நாடுகள்லயும் இந்த 100 நாள் ஆயிடுச்சு இல்லையா, இதை கண்டிச்சு போராட்டங்கள் வலுப்பெற்று வருகிறது. இந்த பிரிட்டனா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.